மெய்யழகன், கார்த்தி, அரவிந்த் சாமி இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் லீவ் போட்டு சொந்தக்காரங்கள போய் பார்த்துட்டு வந்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும்ல, அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கக்கூடியது தான் அந்த படம் வந்து. அரவிந்த் சாமி தன்னோட சின்ன வயசுலயே சொத்து பிரச்சனை காரணமா ஊர விட்டுட்டு தன்னோட பரம்பரையா அந்த வீட்ட விட்டு போயிர்றாரு. 22 வருஷம் கழிச்சு அவரு அந்த ஊருக்கு திரும்பி வராரு. அந்த ஊர் மேலயும், சில சொந்தக்காரங்க மேலயும் அவருக்கு பயங்கர வந்து கோவம் இருக்கு. அதனாலயே அந்த ஊருக்கு வராம இருக்காரு. அப்படி ஒரு நாள் தன்னோட சிஸ்டர் மேரேஜ்க்கு வரும்பொழுது, அங்க கார்த்தி ஒருத்தர மீட் பண்றாரு. கார்த்தி வந்து அவர் யாருன்னே தெரியல. ஆனா கார்த்தி அவர் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இவன் ஏன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த படத்தோடைய வந்து மீதி கதை. கில்லி மாரி ஒரு மாஸ் என்டர்டெய்னர் அந்த மாரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிறாதீங்க. கடைக்குட்டி மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து 96 மாரி இருக்கும். 96 எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்தையும் நீ வந்து இங்க வந்து பார்க்கலாம். நானும் நினைச்சேன், சரி என்ன வழக்கமா ஒரே கதை தான் இருக்கும். என்ன ஒரு ஹீரோ, வில்லன் அந்த மாரி இருப்பாங்க. அந்த மாரி எடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். மூவி லவர்ஸ் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. 96ல வந்து இன்னொருத்தர் ஒய்ஃப வந்து லவ் பண்ற மாரி அந்த கன்டென்ட் எனக்கு அந்த அளவு டச்சிங்கா இல்ல.